ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெற்ற சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய தேர்தல் எலெக்ஷன். ஸோ இதில் உள்ள முக்கியமான கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் உள்ள முக்கியமான கேள்விகள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த தேர்தலை பற்றி கூறக்கூடிய பகுதி எது? ஸோ எந்த பகுதி தேர்தலை பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைக்கிறது அரசியலமைப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15 இந்திய அரசியலமைப்பை பற்றி விரிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஸோ இந்த பகுதியில் எந்தெந்த விதிகள் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா, விதி 324 329 வரைக்கும் உள்ள விதிகள் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. இந்தியாவில் தேர்தல் முறை எங்குள்ள நடைமுறையில் உள்ள தேர்தல் நடைமுறையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது எல்லா அரசியலமைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுலேருந்து எடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி அரசியலமைப்பின் மூலங்களில். அந்த மாதிரி இந்த தேர்தல் முறை எங்குள்ள முறை இங்கே பின்பற்றப்படுகிறது அப்படின்னா இங்கிலாந்தில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு, எப்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது? ஜனவரி 25, 1950. ஸோ அது தொடங்கப்பட்ட அந்த டே ஜனவரி 25 இருக்கு இல்லையா, அதுதான் தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அந்த தேசிய வாக்காளர் தினம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது தேசிய தேர்தல் ஆணையர் ஏற்படுத்தப்பட்ட வருடம் 1950. டேட்டு மட்டும்தான் உங்களுக்கு இது ரெண்டுக்கும் டேட்டு மட்டும் தான் சேரும். ஆனால் இந்த ஜனவரி 25 இருந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றது எந்த வருடத்துலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2011. இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்றது யாரையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அது போக. ஸோ இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இவரை யார் நியமிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இந்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த தேர்தல் ஆணையர்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேச்சுவார்த்தை மூலமாக அவர் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வைப்பார். அதாவது அவங்க இதுதான் அப்படின்னு இவங்க தான் தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க தலைமை தேர்தல் ஆணையர். எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்தின் மூலம் தேர்தல் ஆணையர்களின் அதிகாரம் தலைமை தேர்தல் ஆணையருடைய அதிகாரத்திற்கு சமமாக கொண்டு வரப்படுது? அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் தலைமை தேர்தல் ஆணையர் 1, அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவங்க 2 பேரோட அதிகாரமும் எப்பொழுது சமமாக கொண்டு வரப்பட்டது? எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்தின் மூலமாக இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1993. ஸோ இந்த தேர்தல் ஆணையர்கள் அவர்களுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. 6 வருடம் பதவி வகிக்கலாம், இன்னொன்று அவங்களுடைய வயது 65 இருக்கணும். இப்போ இன்கேஸ் அவங்க பதவி வகித்து 3 வருஷத்துலேயே அவங்களுக்கு 65 வயசு ஆகிட்டுனா அதோட முடிஞ்சது அவங்களோட பதவிக்காலம். 65 வரைக்கும் தான் இருக்கணும். 65 வயசு ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன செய்யலாம், 6 ஆண்டுகள் வரைக்கும் பதவியில் நீட்டிக்கலாம். முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யாருன்னா V.S. ரமாதேவி. தேர்தல்களுக்கு மாநில நிதி வழங்குதலின் தேவையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு, நல்லா பார்த்துக்கோங்க, மாநில நிதி வழங்குதலுடைய தேவையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு இந்திரஜித் குப்தா குழு. இந்த குழு அமைக்கப்பட்ட வருடம் மற்றும் மாதம் 1998 மே மாதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 8 உறுப்பினர்கள். இப்படி நான் வச்சுக்கோங்க, வருடத்துலேயும் 1998 கடைசி 8 வருது, உறுப்பினர்களும் 8 வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கப்பட்டது மே 1998. ஆனால் தன்னுடைய அறிக்கையை அறிவித்தது எப்பொழுதுனா 1999 ஜனவரி மாதம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அடுத்த குழு பார்த்திங்கன்னா தேர்தலுடைய சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க, தேர்தல் நடக்குது, தேர்தலில் இந்த சீர்திருத்தங்கள் வேணும்னு சொல்லி அதை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு தினேஷ் கோஸ்வாமி குழு. அது அமைக்கப்பட்ட வருடம் 1990. இந்தியாவில் அரசியலில் குற்றமயமாக்கல் மற்றும் குற்றவாளிகள், அரசியல்வாதிகள், அதிகாரத்துவத்தினிடையே உள்ள தொடர்பு இது குறித்து ஆராய, அதாவது குற்றமயமாக்கல், குற்றவாளிகள், அரசியல்வாதிகள்,
அதிகாரத்தினரிடத்தே உள்ள தொடர்பு இது எல்லாத்துக்கும் வந்து அது என்ன குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஓக்ரா குழு. இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1993. யாருடைய தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டதுன்னா NN ஓக்ரா அப்படின்றவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது. பாராளுமன்ற மக்களவைக்கும் மாநில சட்டசபைகளுக்கும் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும்? 5 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடைபெறும். மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்து பிரதிநிதித்துவ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1950 கொண்டு வரப்பட்டிருக்கு, 51 கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் இந்த 1950 கொண்டு வரப்பட்ட சட்டமானது 2 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1988 மற்றும் 1996 2 முறை திருத்தப்பட்டுள்ளது. பட்டியல் முறை அப்படின்றது எந்த நாட்டின் கீழ் சபைக்கான தேர்தலில் பயன்படுத்தப்படும் முறையாகும்? ஜெர்மனி. மின்னணு வாக்கு இயந்திரம் வந்து இந்தியாவில் முதலில் எந்த ஆண்டு கேரளாவின் வடக்கு பரவூர் சட்டசபை இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு மின்னணு வாக்கு இயந்திரம்? 1998. மின்னணு வாக்கு இயந்திரம் எந்த ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்தியா முழுவதும் முதலில் பயன்படுத்தப்பட்டது? அது வந்து இடைத்தேர்தல், கேரளாவில் உள்ள இடைத்தேர்தல். நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்தியா முழுவதும் பொது தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது முதல்ல 2004. மின்னணு வாக்கு பதிவு இயந்திரங்களுடைய ஆயுட்காலம் 15 ஆண்டுகள். நோட்டா அது வந்து பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தலில் எப்போ முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2013. எபெக் ஸ்கீம் எனப்படும் டீ திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இந்தியாவில் முதன்முறையாக எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிக்கிமில் 1979. 1993 எந்த தலைமை தேர்தல் ஆணையருடைய முயற்சியால் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது? TN சேஷன். தேர்தலின் போது கைவிரலில் வைக்கப்படும் அந்த ஒரு அடையாளமை வைப்பாங்க இல்லையா, நம்ம ஓட்டு போட்டோன்னே. ஸோ அந்த அடையாளமை வந்து எந்த ஆண்டு முதல் முறையாக நமக்கு வந்து பொது தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா 1962. நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யக்கூடிய விதி. நல்லா பார்த்துக்கோங்க. சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்ய தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைக்க. ஸோ இந்த 2 வந்துட்டுனாலே எனது விதி 324. சமயம், சாதி, இனம், பாலினம் என எந்த ஒரு அடிப்படையிலும் ஒரு வாக்களிக்கும் உரிமையை தடை செய்யக்கூடாது. ஸோ வாக்களிக்கும் உரிமையை தடை செய்யக்கூடாது இதனுடைய அடிப்படையில் அப்படின்னு வந்துட்டா விதி 325. இதிலே பாருங்கள் 5 பாயிண்ட் வருது பாருங்கள். 4 பாயிண்ட்டு ப்ளஸ் வாக்களிக்கும் உரிமையை தடை செய்யக்கூடாது எதன் அடிப்படையில்னு வரும்போது 4 பாயிண்ட் வருது. ஸோ 5 பாயிண்ட் வருது. அப்போ 325 அப்படின்னு வச்சுக்கோங்க. வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல். ஸோ வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் அப்படின்னு வந்துட்டாலே விதி 326. எந்த முறை ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறுவது? ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறும் முறை ஒரு கட்சி முறை. இரு ஆளும் கட்சி பங்கேற்கும் முறைனா இருகட்சி முறை. பல ஆளும் கட்சிகள் பங்கேற்கும் முறைனா பல கட்சி முறை. ஸோ இந்த ஒன்றுலேயே உங்களுக்கு 3 கொஸ்டின் வந்துடுது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கட்சி முறை, இருகட்சி முறை, பல கட்சி முறை பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த நாடுகள் அதை பின்பற்றுகிறது பாருங்கள். ஒரு கட்சி முறை சீனா, கியூபா. இருகட்சி முறை அமெரிக்கா. பல கட்சி முறை இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கெலாம் இவ்வளோதான் நமக்கு தேர்தல் எலெக்ஷன்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஸோ இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சுக்கோங்க. நல்லா ரிவைஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா மறக்காமல் இருக்கும். தென் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக தரவாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.